நாய்க்கடி விவகாரத்தில் மாநில தலைமைச் செயலாளர்களின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், என்ன விவரம்? பிரியதர்ஷினி, அதாவது நாய்கள் கடி விவகாரத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதற்காக மாநில அரசு சார்பாக வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் தொடர்பாகவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். அதே போல இன்றைய தினம் இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநில அரசுகளிடம் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என கடந்த 27ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி எந்த ஒரு மாநிலம், அதாவது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படாத மாநில சார்பாக எந்த ஒரு தலைமைச் செயலாளர்களும் இன்றைய தினம் நேரில் ஆஜராகவில்லை. அவர்கள் நேரில் ஆஜராக முடியாது எனவும், எனவே அவர்களை நேரில் ஆஜராகுவதற்கு பதிலாக காணொலி வாயிலாக ஆஜர்படுத்துவதற்காக ஒரு அனுமதியை வழங்க வேண்டும் என இன்றைய தினம் துஷார் மேத்தா, மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா, மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் முறையீடு செய்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் இந்த முறையீட்டை நிராகரித்திருக்கின்றார்கள். இது மிக முக்கிய ஒரு விவகாரம் என்பதால ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஆனால் அதனை ஏற்காமல் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஒருவர் கூட ஆஜராகவில்லை. ஏற்கனவே டெல்லி மாநகராட்சி, தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்க ஆகிய 3 மாநில அரசுகளின் தலைமை செயலாளர்கள் இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆனால் மற்ற மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் சார்பாக எந்த ஒரு பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை. எனவேதான் அவர்களை நேரில் ஆஜராக சொன்னோம். ஆனால் இதுவரை அவர்கள் இன்றைய தினம் அவர்கள் நேரில் ஆஜராவதற்கு தொடர்பாக அவர்கள் நீதிபதிகள் அதிருப்தியை தெரிவித்ததோடு இன்றைய தினம் அவர்கள் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என ஒரு கட்டாயமாக தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல அனைத்து தலைமைச் செயலாளர்களும் ஆஜராக வேண்டும் என்றால் முக்கிய வழக்கு என்பதால் இதனை நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் கூட இந்த வழக்கு விசாரணை வைத்துக் கொள்ளலாம். எனவே அனைத்து மாநில அரசுகளும் அந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசுடைய தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என கட்டாயமாக தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே மீண்டும் அந்த தேதியானது தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் கட்டாயமாக தவறாமல் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் நேரில் ஆஜராகி இதற்கு தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்பாகவும், அதே போல மாநில அரசு சார்பாக இந்த நாய்கள் கடி விவகாரத்தில் மாநில அரசு சார்பாக வகுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் தொடர்பாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து விளக்கம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு புதிய தேதியானது மீண்டும் விரைவில் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் காணொலி வாயிலாக ஆஜராவதற்கு தற்போது அனுமதியானது வழங்கப்படவில்லை. எனவே விரைவில் அனைத்து தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநில தலைமைச் செயலாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர்கள் இன்று கட்டாயம் ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மீறினால் அபராதம் கூட விதிக்கப்படும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் கூட காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகிறோம் அப்படின்னு தலைமைச் செயலாளர்கள் தரப்புல இருந்து சொல்றதுக்கு என்ன காரணம் ராஜீவ்? கட்டாயமாக, அதாவது அனைத்து அந்த சம்பந்தப்பட்ட மாநில தலைமைச் செயலாளர்களும் ஒரே நேரத்தில் அவர்கள் பணி தொடர்பாக மற்றும் பல சில காரணங்களுக்காக நேரில் ஆஜராக முடியாது, இயலாது என துஷார் மேத்தா சார்பில் இந்த முறையீட்டில் அவர்கள் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. எனவே இதன் காரணமாகவே அவர்கள் காணொலி வாயிலாக ஆஜராகுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என துஷார் மேத்தா சார்பாக நீதிமன்றத்தில் இந்த முறையீடானது வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கானது மிக மிக முக்கிய ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி விசாரணையின் பொழுது கூட நீதிபதிகள் பல்வேறு அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். மாநில அரசுகள் எவ்வாறு இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள், முந்தைய உத்தரவின்படி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவை சரியாக பின்பற்றப்படவில்லை. குறிப்பாக டெல்லி மாநகராட்சி, தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் ஆகிய 3 மாநிலங்கள் சார்பாக மட்டுமே பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மற்ற மாநிலங்கள் ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக உலக நாடுகளும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மிக முக்கிய வழக்கில் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சார்பாக ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும். அவர்கள் எது போன்ற நடவடிக்கைகள், இது போன்ற அந்த புதிய வழிமுறைகளை வகித்திருக்கின்றார்கள் போன்ற விஷயங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என பல்வேறு அந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்த நிலையில இன்றைய தினம் அனைத்து அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசின் சார்பாக தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அக்டோபர் 27ஆம் தேதி அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த ஒரு மாநில அரசின் சார்பாகவும் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராகவில்லை. அதற்கு மாறாக காணொலி காட்சி வாயிலாக அவர்கள் ஆஜராவதற்கு ஒரு அனுமதி வழங்க வேண்டும் எனதான் துஷார் மேத்தா சார்பாக இன்றைய தினம் அந்த முறையீடானது வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நீதிபதிகள் இந்த கோரிக்கை நிராகரித்திருக்கின்றார்கள். கட்டாயமாக அனைத்து அந்த மாநில தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என தற்போது காட்டமாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமா தலைமைச் செயலாளர்கள் இன்று ஆஜராகாத நிலையில கட்டாயம் நேரில் தான் ஆஜராகணும், காணொலி வாயிலாக ஆஜராக கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாற்று தேதி எப்ப அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கலாம் ராஜீவ்?
கட்டாயமாக தற்போது மீண்டும் அதற்கான அந்த புதிய தேதியானது விரைவில் பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த அறிவுறுத்தலை தலைமை நீதிபதி அவர்கள் பதிவாளர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பின்பு அது மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டு அந்த அறிவிப்பானது வெளியாகும். இன்று ஏற்கனவே உத்தரவிட்டபடி ஆஜராகாம இருக்காங்க. அதுக்கு சொன்னபடி அபராதம் ஏதேனும் விதிக்கப்படுமா ராஜீவ்? அதாவது இப்போதைக்கு தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் பல்வேறு அந்த பணியின் காரணமாகவும் அதே போல ஒரே நேரத்தில் அவர்கள் ஆஜராவது கடினம். எனவே தான் தற்போது காணொலி காட்சி வாயிலாக அவர்கள் ஆஜராவதற்காக ஒரு அனுமதி வழங்க வேண்டும் என அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கோரிக்கை தற்போது முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறதோடு கட்டாயமாக அவர்கள் நேரில் தான் ஆஜராக வேண்டும். ஒருவேளை இந்த இடம் பற்றாக்குறை காரணமாக அவர்கள் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அது நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் கூட அனைவரும் ஒரே நேரத்தில் ஆஜராகும்படி அந்த கூட அந்த நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் அந்த விசாரணை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் ஆஜராவதிலிருந்து தவிர்த்தால் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நீதிபதிகள் கூறியது போல அதற்கான அபராதம் விதிக்கப்படும் என நீதிபதி தற்போது மீண்டும் அவர்கள் நீதிபதிகள் காட்டமாக கூறியிருக்கின்றார்கள். கட்டாயமாக அனைத்து தலைமைச் செயலாளர்களும் நேரில் ஆஜராக வேண்டும் என தற்போது கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட அந்த அறிவிப்புகள் விரைவில் நீதிமன்றத்தின் சார்பாக வெளியிடப்படும். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ்.